என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் மந்திரிக்கிற ஒருடைய இடத்தின் தியானங்களும் சமத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். அன்புக்குள்ளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மீட்பெருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தான் கிறிஸ்மஸை முடித்து போன மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் அதுவும் முடிந்து இன்று 4 நாட்கள் ஆயிடுச்சு. காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லுவோம். அது காலத்தில் அவர் நேர்த்தியாய் ஆண்டவர் செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் அதே காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிற ஆண்டவர். அவரை நோக்கி நாம் பார்க்குறப்போ அவர் எப்போவுமே நம்ம கைவிடுறதில்லை. அவற்றை மட்டும் காத்திருக்கிறப்போ, அவரை மட்டும் நம்பி இருக்கிறப்போ, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 71 தாவீது ராஜா சொல்கிறார். அதே தாவீது ராஜா தான் கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதால் நான் அவரை தொழுது கொள்வேன். அவரின் கூப்பிடுதலுக்கு அவர் செவியை சாய்க்கும் ஆண்டவர்னு சொல்கிறார். நம்ம எப்பெல்லாம் கால் பண்ணுறப்போ நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார். நீ தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. கடந்த நாளில் வெள்ளம், 2015 ஒரு பெரிய இழப்பு, பெரிய அழிவு, 2023 அதே மாதிரி ஒரு அழிவு. நமக்கு ஆரம்ப காலங்கள் காலைல 10 மணி வரையும் ஒரு ஃபோன் ஒர்க் பண்ணுது. 10:02 பேசுகிறேன், 10:04 திரும்ப கூப்பிட்றேன், நீங்கள் தொடர்பு கொள்ளவும் தொடர்பு நிலையில் வெளியில் போயிட்டாருங்குது. கிட்டத்தட்ட அந்த ஒரு செகண்டில் மட்டும் அவர் ஃபோன் கிடச்சிருந்தா ஒரு 2 லட்ச ரூபா லாஸ் ஆகிருக்காது. அந்த ஒரு செகண்ட் ஃபோன் கிடச்சிருந்தா ஒரு 2 லட்ச ரூபா லாபமாகிருக்கும். அப்புறம் ஃபோன் கிடைக்கல. இதுதான் மனிதனை நம்புவது கரளையாய் போன செடி. எரேமியா 17:5 கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். சங்கீதம் நீதிமொழிகள் 28:25, நீதிமொழிகள் 29:25 கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான், ஜீவனுள்ள தேசத்தில் காணப்படுவான், அவன் மரணத்தை காண்பதில்லை. அவர் சொல்கிறப்போ அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தப்பட்டால் உயிரோடு இருக்கும் மட்டும் அவரை நான் என்ன சொல்கிறேன், தொழுது கொள்ளுவேன். ப்ராக்டிக்கலாக அவர் எப்போல்லாம் தாவீது ராஜா அந்த சங்கீதம் எப்போல்லாம் அவர் பாடுறாரோ அனுபவ ரீதியாக ஒரு நெட்டில் டவுன்லோட் பண்ணிடல, ஒரு பிடி படிச்சுட்டு வந்தில்ல, ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இல்லை. அவருக்கு எப்போல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்போல்லாம் அவருக்கு பிரச்சனை வருதோ, வாழ்க்கையில் பிரச்சனை, ஆடு மேய்க்கிற பிறந்திருக்கு, சிங்கம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கோலியாத் வந்தார், அதுக்கப்புறம் சவுல் வந்தாங்க, சவுலுக்கு அப்புறம் ஒரு மகன் வந்தான் பிரச்சனையாக. இப்படி அவருக்கு வாழ்க்கையில் எப்போவுமே பிரச்சனை. ஏன்னா அலைகள் ஓய்வதில்லை. அழகாக ஒரு சினிமாக்காரன் சொன்னார், அலை எப்போவுமே நிற்காது. அலை நின்று போச்சுன்னா கடல் இறந்து போச்சுன்னு அர்த்தம். மூமெண்ட்லேயே இருக்கணும். அந்த மூமெண்ட்டு தான் வாழ்க்கை. அந்த மூமெண்ட்டு தான் அவர் சொல்கிறாரு. எப்போல்லாம் அவருக்கு பிரச்சனை வருதோ, சங்கீதம் 125:1 சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்னைக்கும் அசையாமல். இப்போ மேலே மெட்ரோ போகுது, 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, சவுண்டு மட்டும் கேட்குது. ஆனால் அந்த பில்லரோ ஏதோ என்ன பண்ணலை, ஆடலை. அந்தளவுக்கு ஃபவுண்டேஷன். ஆனால் அது குறிப்பிட்ட வருஷங்கள் கழித்து அந்த ஃபவுண்டேஷன் மாறிடுது. அந்த ஃபவுண்டேஷன் நமக்கு மாறுறப்ப என்ன ஆகுதுன்னா அதில் சவுண்டு வித்தியாசமாக வர ஆரம்பிச்சிடுது. ஆனால் கர்த்தரை நம்புகிறப்ப எப்போவுமே நமக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. இன்றைக்கி எப்படி இருக்காங்க மக்கள்னால், எங்கேயோ போகிறாங்க, வியாதி வருது, கஷ்டம் வருது, ஒரு மந்திரவாதிகிட்ட போகிறாங்க. வேசார்பாடில் அந்த அசோக பில்லர் இருக்குது, அந்த அசோக பில்லர் பக்கத்தில் ஒரு இங்கேருந்து போகிறப்போ சத்தியமூர்த்தி ரைட்டில் திரும்பினா அந்த பிரிட்ஜ் இறங்கும். அந்த பிரிட்ஜ் இறங்க முன்னால் ரைட்டில் ஒரு முனையில் ஒரு குடிசை, பழைய குடிசை இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஷெட்டு போட்டிருக்காரு அவர், அந்த மந்திரவாதி. நான் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமாக நான் மெசேஜுக்கு போகிற காலையில் அந்த குடிசையை பார்க்குறேன். ஒரு பெரிய கூட்டம் வெளியே நிற்கும். நான் ஒரு டாக்டர்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் பழைய குடிசை உழுவுற கண்டிஷனில் இருக்கும். இப்போ போன வாரமாக 10 நாளைக்கு முன்னால் திரும்ப பார்க்குறோம், கொஞ்சம் ஷெட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய கூட்டம் வெளியே நிற்கி. அவர்கிட்ட போனால் அவர் ஏதாவது ஒரு கயிறு கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, அதை கட்டுறோம்,
தண்ணி கொடுக்குறாரு, தண்ணியை கொண்டு வீட்டில் தொழிங்க, ஏதோ ஒன்று செய்கிறாரு, ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையில் அவங்களுக்கு விடுதலை கிடைக்குதுன்னா விடுதலை கிடைக்கிற மாதிரி இல்லை. அந்த விடுதலை கிடைக்கல. இன்னும் ஒரு சிலர் பாருங்கள், ரொம்ப தூரம் நடக்கிறாங்க, வளர்கிற முடியை கொடுத்துட்டு வர்றாங்க. வளராத ஒரு விரலை கொடுக்குறதில்ல. எங்கிட்ட இருந்த கேட்டகிஸ்ட்டு ஜான் பீட்டரையா சொன்னார், எங்கடா முடியன்னு கேட்பார். வயசில் மூத்தருங்கிறதால யார்ட்டையும் தைரியமாக பேசுவார். ஐயா கடவுளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன், அதை கொடுத்தா வளர்ந்துருண்டா, விரலை கொடுத்துருவா, கையை கொடுத்துருவா, காலை கொடுத்துருவா, அது என்ன பண்ணாது, வளராது. இது மக்களுடைய வேண்டுதல். இன்னும் வேளாங்கண்ணிக்கு நம்ம ஆட்களே நிறைய பேர் போகிறாங்க. அந்த கடற்கரை மணலில் முட்டியில் நடக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டர். முட்டியில் இருக்க தோலெல்லாம் பிச்சு பிச்சு ரத்தமாக வடியுது. கண்கூட ஒரு நாள் பார்த்தேன். அடிக்கடி போவேன், வேளாங்கண்ணியை தொழுது கொள்வதற்கல்ல, என்னுடைய பிஸ்னஸ் மேட்டராக போவேன். இப்போ கூட கடந்த திருவிழா டைமில் போயிருந்தேன். வேலூருக்கு போனீங்கன்னா ராணிப்பேட்டையிலேருந்து வேலூருக்கு போகிற வழியில் ஜியான் மலை இருக்குது. கிட்டத்தட்ட 100 படி இருக்குது மலையில். 100 படியில் முட்டி போட்டே ஏறி போகிறாங்க. திருச்சபையின் தலைவர்கள் ஏறி போகிறாங்க. அதை விட கொடுமை தான், முட்டியிலே கீழே இருந்து மேலே வரையும். ஆனால் பைபிள் எங்கேயுமே அப்படி நமக்கு சொல்லலை. சொல்லியிருக்கா? சொல்லலை. உன் திரள்கள் பலி எனக்கு எண்ணத்திற்குங்கிற ஏசாயா 1. உன் காணிக்கைகள் எனக்கு எண்ணத்திற்கு. 1:17 வந்துடுறாரு, நன்மை செய்யப்படியுங்கள். அந்த சங்கீதம் 120 அசையாமல், நோ ஷேக், நோ ஷேக், ஷேக் ஆகாது. கர்த்தரை நம்புகிறப்போ இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, வர்றாங்க, வியாதியில் சுகம் கிடைக்கிது, மருத்துவத்தில் சுகம் கிடைக்கிது, கடவுளை நம்புகிறாங்க, ஹீலிங்கு. அவங்களுக்கு கொஞ்சம் கேன்சர் இருந்திருக்கு, இல்லை ஒரு எய்ட்ஸ் இருந்திருக்கு, இல்லைன்னா டிபி வியாதி, இல்லை ஏதோ ஒரு வியாதி. பெரிய மிரக்கல் சாட்சி கேட்டோம், ஆகா சாட்சிங்கிறோம். ஒன்று வெள்ளத்தை வச்ச மாதிரி அவங்கள எல்லோரும் வச்சிடுறோம். வச்சோன்னா கொஞ்சம் காணிக்க வருது. இப்படி சொன்னால் பணம் வருதுன்னா அவங்க பணத்துக்கு திரும்பிடுறாங்க. கடவுளையும் சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்வதை விட்டுட்டு இன்றைக்கி அப்படிப்பட்ட மக்கள் திரும்பிடுறாங்க. அந்த மக்கள் எப்படி திரும்புகிறாங்கன்னா, வானசாஸ்திரிகள் நடந்து வந்தாங்க. வானசாஸ்திரிகள் நடந்து கிழக்கிலே நட்சத்திரத்தை மத்திய 2ஆம் அதிகாரத்தில் ஏரோது ராஜா காலத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு பார்த்தாங்க. நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திரத்தை தேடி வர்றாங்க. தேடி வந்தோடனே அவங்க எங்கே போகிறாங்கன்னா, வசதியை தேடி போயிடுறாங்க. அந்த எருசலேம் பட்டணத்துக்கு வந்தோடனே எந்த பில்டிங் பெருசாக இருக்கோ, எந்த பில்டிங் லக்ஸரியாக இருக்கோ, இங்கே தான் இயேசு என்பவர் பிறந்திருக்கிறார். ஆனால் அழகாக அந்த அதிகாரத்தில் சொல்லப்படும், யூதானும் நீ எப்ராத்தான பெத்லகேமே, யூதாவில் உன்னை ஆளப்போகிற இடத்துலேருந்து பிறப்பார். மிக 5:2 சொன்னதில் அந்த இடத்துல சொல்லுவாங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாங்க, உன்னிடத்தில் பிறப்பார், உன்னை ஆளப்போகிற இடத்தில் பிறப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வானசாஸ்திரிகள் அதை விட்டுட்டு அங்கே போயிடுறாங்க. போனதால் என்ன நடக்கு, அந்த நட்சத்திரத்தை காணலை. ஆனால் அதிலிருந்து வெளியே வந்த பிறகு பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு நேராக அந்த ஸ்டார் வந்து நின்னதாக வேதம் சொல்லுது. நம்ம எப்போவுமே நம்ம ஓடுற கோட்டு ஜீசஸை மட்டும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம கோடு எப்போவுமே மாறாது. அதுதான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது. ஏன்னா கர்த்தருடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வேதம் சங்கீதம் 19 சொல்றார், குறைவற்றது, என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. சங்கீதம் 119 கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அதான் சொல்கிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். சங்கீதம் 116 ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு நம்ம எண்ணத்தை செலுத்த போகிறோம். ஒருவேளை இன்றைக்கி இந்த வருஷத்தோட கடைசி பகுதியில் 31ஆம் தேதி தான் லாஸ்ட் சண்டே. இந்த வருஷத்தில் லாஸ்ட் நம்ம பரிசுத்தமான ஓய்வு நாள். பொதுவாக சண்டே வைக்கிறப்போ நம்ம இன்றைக்கி இந்த ஃப்ரைடே வைக்கிறோம், சண்டே சர்வீஸ் லேட் ஆகிடுன்னு. பொதுவாக நம்ம சாட்சி சொல்ல வந்திருக்கோம். நம்ம சாட்சி எப்படிப்பட்ட ஒரு சாட்சி? ஜீவனுள்ள சாட்சியாய், நம்மை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற ஒரு சாட்சியாய். நாம் நடந்து வந்த பாதைகளை பார்க்குறப்போ அந்த சாட்சி நமக்கு எப்படி இருக்குது? அந்த சாட்சியை நம்ம சொல்லும் முன்ன நான் காலையில் இதை பற்றி சிந்திக்கிறப்போ யாத்ராம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கேட்குறப்போ எசேக்கியேல் 18:9 சொல்லுது, என் கட்டளின்படி நடந்து என் நியமங்களை கை கொண்டு ஒருவன் எனக்கு உண்மையாக இருப்பாயானால் அவன் நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். என் கட்டளின்படி நடக்க வேண்டும்.
அதுதான் வாழ்க்கை பயணம். முதல் பயணம் திருமணம். சங்கீதம் 128, கர்த்தருக்கு பயந்து. நம்ம கர்த்தருக்கு மட்டும் ஃபியர் டு த லார்ட். வீட்டில் மருமகளை வாழ விடாமல், மகனையும் மருமகளையும் சேர விடாமல், இல்லை வாடகை கொடுக்காம, வாங்கின கடன் கொடுக்காம, பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போட்டு, நான்கிற ஒரு பெருமையோடு, நான்ங்கிற ஒரு பெருமையோடு நடக்கிறப்போ அது கர்த்தருக்கு பயப்படுறதில்லை. அவனுடைய ஜெபத்தை கேட்கல அவர். ஏன்னா நீ துன்மார்க்குடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்குதுன்னு சொல்கிறார். துன்மார்க்குடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். நீதிமொழிகள் 15, துன்மார்க்குடைய ஜெபத்துக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ, தன் பொல்லாத வழிகளை விட்டு என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும், ஹம்பல் பண்ணணும், தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடணும். இது ஆண்டவருடைய ஸ்தலம். இன்ப இயேசு ஆலயம் தாங்கல் எங்கள் ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த சர்ச்சுக்கு போனால் தான் பரலோகத்துக்கு போகணும் நம்ம நிறைய பேர் நம்புகிறோம். ஒரு சில டக்கர் சர்ச்சுக்கு போனால் தான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில சென்ட் பால்ஸுக்கு போனால் தான் பரலோகத்துக்கு போகணுவாங்க. ஒரு சில ஏஜி சர்ச்சுக்கு, அந்த மவுண்ட் ரோடில் இருக்க நியூ லைஃப் சர்ச்சுக்கு, எங்கே போனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. என்னுடைய வாழ்க்கை மட்டும் தான் பரலோகத்துக்கு. எந்த பாஸ்டரும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நேற்று நான் ஒரு காலேஜில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க மகளுடைய தேவைக்காக. இந்த சர்ச்சில் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கூட பேசுனாங்க என்கிட்ட. அவங்கள பற்றி பேசுகிறப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன். அந்த அம்மாவோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு அம்மா வேலை கேட்டு வந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நாங்கள் ஏஜி சர்ச்சுக்கு தான் போவோம். இங்கே சிஎஸ்சியில் சண்டை இருக்குது, வெட்டுக்குத்து இருக்குது, இங்கே கமிட்டி சண்டை இருக்குன்னாங்க. யாங்கம்மா சண்டை இல்லைன்னு ஏஜி சண்டையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். ஒரு நிமிஷம் ஆடிட்டாங்க. 7.5 கோடி ஒரு பாஸ்டர் திருட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டார். அவருக்கு 2000 பேர் இருக்காங்க சர்ச்சில். 3 சர்வீஸ் 4 சர்வீஸ் நடத்துகிறார். சண்டே 4 சர்வீஸ் நடத்துகிறார். சென்னையில் இல்லை, சென்னை மாதிரி இன்னொரு பட்டணத்தில், தமிழகத்தில் 4 சர்வீஸ் 5 சர்வீஸ் நடத்துகிறார். காணிக்க குறைஞ்சது 50,000க்கு மேலே வருது பெர் வீக் சண்டே. 7.5 கோடி ஒருத்தரை ஏமாத்திட்டார் திருட்டு கையெழுத்து போட்டு. இது கர்த்தருடைய கட்டளை இல்லை, நோ கமாண்ட்மெண்ட்ஸ். அதனால் எந்த பாஸ்டர் என்ன கொண்டு போக முடியாது. அது ஆவிக்குரிய திருச்சபை, இது மெம்பர்ஷிப்பு, இது மரணம், கல்யாணம், ஞானஸ்தானம், கன்ஃபர்மேஷன், வேலை, அதுக்காக ஒரு சிஎஸ்சி, டிஎல்சி, மார்த்தோமா, ஏஎல்சியில் இருக்கேன், இது ஆவிக்குரிய திருச்சபை, அந்த சர்ச்சுக்கு போகிறேன், அந்த பாஸ்டர் நல்ல ஒர்க்ஷிப்பு. என்ன 6-8 அடித்தா உங்களுக்கும் ஆட்டம் வரும். இப்போ 6-8 போட்டாருன்னா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு பாட்டுக்கு ஒரு 6-8 அடிச்சிட்டாருன்னா ஆட்டம் தன்னாலே வரும். அந்த அம்மா வீட்டுக்குள்ளே சோறு பொங்கிட்டு இருக்கப்போ வெளியே அவன் அடிச்சுட்டு போகிறான். அவன் அடிக்கிறப்போ வெளியே இந்த அம்மா உள்ளேருந்து ஸ்பீட்டில் வெளியே வருது. அந்த அடி அந்த அம்மாவுக்கு தன்னாலே ஆட்டம் வருது. 100 பேரில் 10 பேருக்கு அந்த வீக்னஸில் உடம்புல நரம்பு தழைச்சிருக்கு. அந்த 10 பேரில் ஒருத்தர் தான் அங்கேருந்து ஆடுறான். ஒருவேளை இங்கே ஆவியானவர் ஆடிக்கொண்டிருக்கிறான்னு ஒரு காலம் ஒருத்தரும் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா, என் கட்டளின்படி நடந்து. யார் கர்த்தருக்கு பயந்து, அதை தான் சொல்கிறாரு யாத்ரா 15:26. அந்த மக்கள் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர்றாங்க. எகிப்துங்கிற ஒரு அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர்றாங்க. முன்னால் செங்கடல் இருக்கு. செங்கடல் முன்னால் அந்த மக்கள் கேட்குறாங்க, அங்கே சுடுகாடு இல்லையா, அங்கே சிமிட்ரி இல்லையானா இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு கேட்குறாங்க. அங்கே சுடுகாடு இல்லைன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்த, சாக போகிறோம். மோசே கடவுள்கிட்ட குடுகுடுன்னு ஓடுறாரு. ஐயா, இந்த மக்கள் திட்டுறாங்க, ஒழுங்காக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், நீ போய் இந்த மக்களை கூப்பிட்டு வர சொன்ன 10 வாதை எப்படி வாதை, அந்த வாதையெல்லாம் பார்த்தாங்க. அப்போ கூட எல்லார் வீட்லையும் தலைப்பிள்ளை செத்து போச்சு. இஸ்ரேல் மக்கள் வீட்டில் மட்டும் தலைப்பிள்ளை சாகலை. எவ்வளோ அதிசயம், எவ்வளோ அற்புதம். அதை பார்த்து இந்த மக்கள் திருந்தலை. என்ன செய்கிறது? செங்கடல் பிரிந்தது, நடந்தது. இது அழகாக ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒரு தம்பிக்கு இப்படி பாடம் நடத்துனாங்களாம். தாத்தா கூட சண்டே ஸ்கூல் டீச்சர், சண்டே ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனானா. வீட்டுக்கு போகிறப்ப தாத்தா சொன்னோம், இன்றைக்கி என்னடா சண்டே ஸ்கூல் நடத்துனாங்க. இஸ்ரேல் மக்கள் செங்கடல் நடந்து போகிறப்போ என்ன சொன்னாங்க, மேலேருந்து குண்டு மலை பொழிஞ்சுதான், பின்னால் அறுவாடத்தை எவனோ வெட்டினானா, பீரங்கி AK-47 டக்கு அடித்தானா. அப்படி அந்த டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா, அவன் சொல்கிறானா. அதுதான் அங்கே நடந்துச்சு. முன்னால் போன தேவதூதன் பின்னால் நின்றுட்டார். 2 பேருக்கு இடையில. அவங்களுக்கு வெளிச்சம் போது இவங்களுக்கு காரிருள் வருது. அவங்களுக்கு அக்னியில் மேக ஸ்தம்பம் இருக்குது, இவங்களுக்கு அக்னி வருது. அவளுக்கு சக்கரங்கள் உருளுது, கரண்டு ஓடுது, எல்லாம் சாகுறாங்க. அதை பார்த்து அவங்க ஆடுறாங்க, பாடுறாங்க. யுத்தம் கர்த்தருடையது.
நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஒரு வெற்றியின் பாட்டு. இதே மாதிரி இந்த 2023ஆம் ஆண்டு பொதுவாக என்னுடைய ஜெபம் தினம் நான் எப்படி ஜெபம்னா 22 முடித்து 23க்குள்ளே வந்திருக்கிறேன், 23 இத்தனை மாதத்தை முடிச்சிருக்கேன், இத்தனாம் தேதிக்குள்ளே இருக்கிறேன், இத்தனை மணி நேரத்தில் கடந்து போயிருக்கிட்டு இருக்கேன், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து இருப்பார். இந்த வருஷத்துக்கு கொடுத்து வார்த்து அந்த வருஷத்தில் என்ன வாக்குத்தத்தம் எனக்கு கிடைச்சதோ அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். 2 நிமிஷம் தான், அதுக்காக 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஜெபம் இல்லை. 10 செகண்ட் 5 செகண்ட் நான் இதை சொல்கிற நேரம் இவ்வளோ தான். கர்த்தர் எனக்காக இந்த வருஷம் கிடைக்கப்பட்ட வாக்கு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதத்தில் கிடைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இம்மானுவேல், லார்ட் வித் அஸ், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எப்பெல்லாம் இருப்பார்னா அதுதான் 15 யாத்ரா 15:26 சொல்கிறாரு, உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு கவனமாய் கேட்கணுமா. இப்போ நம்ம மெசேஜ் போகிறப்போ ஒரு சிலர் சொன்னார் தூக்கமே வரலன்னார். நண்பன் சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போடா தூக்கம் வந்துடும்னார். எப்படின்னாரு, அந்த பேசுகிற ஐயர் நல்லா பேசுவார், நல்லா தூங்கிட்டு இருப்போம். 1.5 மணி நேரம் பிரசங்கம், அவர் பிரசங்கம் பண்ணால் 100 பேர் பரலோகத்துக்கு போகிறேன்னா அவர் பேசுவார், நல்ல தூக்கம் வந்துடும், நீ நல்லா தூங்கிடுவேன்னாராம். இப்போ எனக்கு தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவோன்னா, வேலை செஞ்ச அசதியில் தூக்கம் வராது ஒரு சில இடத்துல, என்னுடைய ஒர்க் அப்படி. அப்போ பைபிள் வாசிப்பேன், தூங்கிடுவேன். 2 வசனம் 3 வசனம் வாசிச்சுன்னு தூங்கிடுவேன். அதே மாதிரி ஒரு சொன்னார் தூங்கிடுவேடான்னாராம். அப்போ நம்ம என்ன பண்ணலை, ஆலயத்துக்குள்ளேருந்து என்ன கேட்கல, நோ லிசன். ஆனால் 114 சொல்லாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டேன். சத்தத்தை கேட்கிற, லிசன் பண்ணுற, நம்ம என்ன சொல்கிறோமோ சொல்கிற நேரத்தை அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஒரு செகண்ட் கூட அவர் அப்படி இப்படி லெஃப்ட்டு ரைட்டு திரும்புறதே இல்லை. ஐயோ திரும்ப சொல்லுப்பா கவனிக்கலங்கல்ல. நான் ஃபோன் பேசிக்கிட்டே யார் கூடயாவது பேசுவேன், இன்னும் 2 பேருக்கு கமாண்ட் பண்ணிட்டு இருப்பேன், திரும்ப சொல்லுங்கன்னுவேன், திரும்ப சொல்லுவேன்னு இன்னொருத்தர் ஆனால் அது மனுஷனே. நான் ஆண்டவர் அப்படி இல்லை, அவருக்கு ரெக்கார்ட் ஆகிடும். என் மகன் இதை சொன்னான், என் மகள் இதை சொன்னான், என் பிள்ளை இதை சொல்லிச்சு, அவருடைய தேவைகள் இது இருக்குது, அவர் தேவைகளை வைத்துக்கிட்டு. நம்ம எப்போவுமே நம்முடைய சத்தத்தை அவர் கவனமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம், நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள், அவருடைய நினைவுகள் வேறு. அந்த நினைவுகளுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம பார்க்குறப்ப தான் இந்த கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்துக்க, நம்முடைய சத்தத்திற்கு உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். அவர் பார்வைக்கு என்ன பண்ணணும், சரியாக செய்யணும், செம்மையானதை செய்யணும். எப்படி செய்யணும், ஒரு மாமியார் இறந்துச்சு, மாமனார் அப்செட் ஆகியிருக்கார், வயசு 78. அந்த 70க்கு அப்புறம் மனைவி கணவன் பிரிகிறப்ப அவங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்க, கொலப்ஸ்டால் ஆகிடுவாங்க. கொஞ்சம் பிஃபோரில் இருக்கிறவங்க கொலப்ஸ்டால் ஆகணும், ஸ்டெடியாக இருப்பாங்க, ஏன்னா பிள்ளைகளை பார்க்கணும், இந்த ஸ்டெடி அப்படி வந்துடும் மைண்ட் செட்டு. அப்போ அந்த மருமகள் கூப்பிட்டு, மாமா கடையில் போய் அந்த கடை, என்ன கடை, ஷாப்பிங் சென்டர், அந்த காய்கறி விற்காங்களே இப்போ மொத்தமாக, அந்த கடைக்கு அனுப்பி காய்கறி வாங்கிட்டு வாங்க மாமான்னு அனுப்புது. அவர் கையை எடுத்துக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டே போகிறார். காய் நம்மளை வாங்கிட்டு வர சொல்கிறா, காசும் தரல, நம்ம பென்ஷனில் இப்படி கை வச்சிட்டாளே, இல்லைன்னு சொல்ல முடியல. இன்னும் அவர் முணுமுணுத்துக்கிட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமாக, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. கடைக்கு போகிறார், அந்த காய்கறி கடைக்கு. வழியில் மகன் பார்க்குறாரு, அப்பா முகத்தை பார்க்குறாரு, பைய வச்சுருக்காரு. எங்கப்பா போகிறீங்கன்னா, அகத்தின் அளவு முகத்தில் தெரியுது, அதனால் அப்பா ஏதோ கஷ்டத்தில் போகிறாரு. என்ன பண்ண, இல்லைம்மா மருமக காய் வாங்கிட்டு வச்சுன்னா வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வீட்டுக்கு வந்தார். அவர் வீட்டுக்கு வந்து மனைவியோடு பேச ஆரம்பித்தார். 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு, நீ எங்கள் அப்பாவை எப்படி காய் வாங்க சொல்லுவேன் அப்படி பேசிக்கிட்டு இருக்க போய் அவரும் வந்துட்டார் காய் வாங்கிட்டு. 2 பேருக்கும் இந்த காரசாரமான வாக்குவாதம் வந்தோடனே அவர் வெளியே நிற்கிறாரு, உள்ளே வரல. மருமகள் சொல்லுது, ஏன் நீ காசு கொடுக்காம இருந்தேன், காய் வாங்க சொல்லதே தப்பு, பணம் வாங்க கொடுத்தியான்னு கேட்குறாரு. கொடுக்கல. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, அத்தை இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருந்தாங்க, அத்தை போன பிறகு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாரு, நம்ம கூட யார்கிட்டையும் பேச மாட்டுறாரு, ஒட்டு இல்லாமல் உறவு இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிறாரு, சாயங்காலம் 4 மணிக்கு காஃபி கேட்க மாட்டுறாரு, நம்ம கொடுத்தா பிடிக்கிறாரு, சாப்பாடு நம்ம சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் தான் சாப்பிட்றாரு, நம்மளோட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. நம்மளோடு ஒரு அட்டாச்மெண்ட் வரணும்னா அவர் நம்மளோடு இணையணும். அந்த இணைவதற்கு தான் அந்த வேலையை கொடுத்தேன், அந்த இணைவதற்கு தான் அந்த வேலையை கொடுத்து நாங்கள் அனுப்பினேன்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட மாமனார் அப்படியே ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் வந்துச்சா. ஒருவேளை நாம் குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல், அதுதான் அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து,
வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு யாரை கனம் பண்ணணும்? தாயின் தகப்பனையும். லேவியராகம் 13 தாயின் தகப்பனை சபிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அடுத்த கட்டளை செய்து கொலை செய்யாதிருப்பாயான்னு சொல்கிறார். யார் தாயின் தகப்பனை கனம் பண்ணலையோ அவங்கள கொலை செய்யப்பட வேண்டும் கட்டளை சொல்லுது. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள்கிட்ட நிறையா இந்த ட்ராபேக் இருக்கு. அம்மா பார்ப்பாங்க, அப்பா பார்ப்பாங்க, மாமா மாமியாரை பார்க்க மாட்டாங்க. கிறிஸ்தவ மக்கள்கிட்ட நிறைய இன்னொரு வீக்னஸ், பொண்ணு வீட்டோடு சார்ந்துருவாங்க 2 சைடும். இது பெரிய ட்ராபேக். ஈவனாக பார்க்குதல் பேலன்ஸ் பண்ண முடியல. பையனுக்கு என்ன சட்டமோ அதான் மகளுக்கு, மகளுக்கு என்ன சட்டமோ அதை தான் மகனுக்கு. 2 நம்முடைய பிள்ளைகள், 2 நம்ம நம்பி தான் இருக்கு. மகள் அவங்க அம்மா பார்த்துக்கிடுவாங்க, அதனால் என் மகளை நான் பார்க்குறேன். 100ல் 90 தாயார்கள் இதைத்தான் செஞ்சு கொண்டிருக்காங்க. கிறிஸ்தவ மக்கள் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கறதில்ல, மகனை நேசிக்கிறதில்ல. 100ல் 90 பேர் 10 பேர் நேசிக்கிறாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல் கடவுளுடைய கட்டளை என்ன சொல்லுதோ நியமங்கள் யாவையும் கை கொண்டா உனக்கு எகிப்திற்கு வரப்பட்ட வியாதிகளில் ஒன்றையும், எகிப்தில் வந்த இருள் வராது, தவளைப்பூச்சி வராது, தகாரம் வராது, தலைச்சன்கள் சாகாது. இதான் எகிப்துக்கு வந்த வியாதி ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணலை. ஃபார் ஐ மீன் த லார்ட் ஹேட் ஹீலிங். நமக்கு சுகத்தை கொடுக்கும் ஆண்டவர், நன்மை கொடுக்கும் ஆண்டவர். அந்த நன்மையை கொடுக்குற ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதைப்போம். இது வேதம் சொல்லுது. நமக்கு விரோதமாய் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி பிசாசன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். நமக்கு விரோதமாய் பிசாசு எப்போவுமே வந்து கொண்டிருக்க பிசாசுக்கு நம்ம எப்போவுமே கவலையப்பட வேண்டாம். ஏன்னா அவர் சிலுவையில் அதை வெற்றி சுமந்து விட்டார், அடிச்சிட்டார். சிலுவையில் வெற்றி சுமந்ததுக்கு முதல் காரணம் பிதாவே இவர்களை மன்னியும். அடுத்து மன்னிப்பு கேட்கறவங்க மன்னிப்பு கொடுக்குறார், செகண்ட் வேர்டு. 3வது வேர்டு அதோ உன் தாய், அதோ உன் மகன். தன்னை இந்த வாழ்நாள் உலகத்தில் 33 ஆண்டுகள் பாதுகாத்த தாய்க்கு வாழ்வு கொடுக்க ஒரு கடவுளாய் காணப்படுகிறார். நாம் அப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? ஒருவேளை அந்த 3 வேர்டு தான் அவருக்கு வாழ்வு கொடுத்துச்சு. அடுத்த 4 வேர்டும் அவருக்கு சொன்னார், ஏன் பிதாவினை கைவிட்டீங்க? ஏன்னா உலகத்தின் பாவங்கள் மேலே கொட்டப்பட்டுருச்சு. அப்போ உலகம் இருளாயிடுச்சு. பாவம்ங்கிற ஒரு தன்மையை, உலகத்தின் பாவங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்தோன்னா உலகம் இருட்டாயிடுச்சு. இருட்டானால பிதாவுக்கு அவருக்குள்ள தன்மை துண்டிக்கப்பட்டுச்சு, பேச்சுவார்த்தை பார்வை துண்டிக்கப்பட்டுச்சு, கனெக்ஷன் கட் ஆகிட்டு, கேபிள் கட் ஆகிட்டு, கட்டானு தான் என் தேவனே ஏன் கைவிட்டீங்க என்று முடிந்தது என்று அறிந்து மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்துட்டாரு. அந்த உடனே அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டவர். நம்ம எப்பெல்லாம் கால் பண்ணி கூடுறோமா, நீங்கள் என்ன பிரச்சனை ஐயா, அவங்களுக்கு அந்த பிரச்சனையில் இப்போ எத்தனை 4 சாட்சி கேட்டிருக்கீங்க, 4 சாட்சிகள் கேட்டிருக்கோம். 4 சாட்சிகள் கேட்டு நமக்கு இத்தனை ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். இத்தனை விடுதலை கொடுத்த ஆண்டவர், எனக்கு அப்படிப்பட்ட விடுதலை ஏங்க இல்லை? எனக்கே அந்த விடுதலை இல்லை, எனக்கே அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையான ஒரு விடுதலை இல்லை. நம்ம உண்மையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? உண்மையாக அவருடைய சத்தத்திற்கு எப்போவுமே செவி சாய்க்கிற மக்களாய், லிசன் டு மீ, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம எப்போவுமே செவி சாய்த்து கொண்டிருக்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எனக்கு 5 பேர பிள்ளைகள். மூத்த மகனுக்கு 2, 2வது பையன் ஜோகா, அவன் பேர் ஜோகன். முழு பேர் தெரியல எனக்கு, அதான் உண்மை. அவன் நைட்டு பொதுவாக 9:30 10 மணிக்கு தான் அவங்கள பார்ப்பேன். வேலையை முடிச்சுட்டு போவேன், அவங்க வீட்டில் இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவங்களோட உறவு. மற்ற நேரம் நான் இருக்க நேரம் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இருக்க நான் இருக்க மாட்டேன். நல்லா சாப்பிட்டுட்டு போனான். அன்னைக்கு தான் கொஞ்சம் சீக்கிரம் படுக்க போனேன். சண்டே பக்கத்தில் எங்கேயோ ஒரு மெசேஜ் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஈவினிங் 10:15 போய் 10:45 படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பா ரொம்ப நாளாக கழிச்சு 10:30 படுத்தேன். படுத்த ஒரு 1 ஹவரில் ஃபோன். அவன் சொல்கிறான், 5 ரூபா காயினை ஒழுங்கிட்டேன்ப்பாங்கிறான். 11:15 11:30 அவன் சொல்கிறான், இங்கே வந்துட்டு காயின்கிறான், இங்கே இல்லைங்கிறான். வயது 2.5 3 வயது தான்.
தெளிவாக சொல்கிறான், காயின் இங்கே வந்துட்டு இங்கே இல்லை, ஜாலியாக சொல்கிறான். அந்த நேரத்தில் ஒரு ஸ்கேன் சென்டர் போய் எடுத்து அவன் சொன்ன இடத்துல கரெக்டாக காயின் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க 2 நாள் 3 நாளில் அந்த காயின் வெளியே வந்துடும், அது வரையும் கொஞ்சம் வாழைப்பழம்லாம் கொடுங்க, மோஷன் வழியாக வந்துருங்கிறாங்க. வாழைப்பழமே சாப்பிடாதவன் சாப்பிட்றான். 3 நாள் கழித்து காயின் வெளியே வரல. அவங்க அம்மா வேலையே மகன் எப்போ கக்கா இருப்பான், எப்போ காயின் வரும், அதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கா. அவள் சாப்பிடவே இல்லை, 3 நாளாக சாப்பிடலவா. அவளுக்கு வருத்தம். வரலன்னா திரும்ப போனாங்க, காயின் அங்கேருந்து மூவே ஆகலை. நாளைக்கு காலைல வாங்க, எண்டோஸ்கோப்பி பார்த்து எண்டோஸ்கோப்பி மூலம் தான் ஏதோ என்ன செய்கிறதுன்னு சொல்கிறோன்ட்டாங்க. ஏற்கனவே அவனுக்கு பின்னால் ஒரு ப்ராப்ளம், ரொம்ப பயந்து அழுது புரண்டு ரொம்ப துக்கம். ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவனுடைய மம்மிமா வந்துட்டாங்க, என்னுடைய மனைவி போகிறாங்க. நான் சொன்னேன், ஒன்றுமே பண்ணாது, காலைக்குள்ளே காயின் வெளியே வந்துருன்னு சொன்னேன். நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம். சங்கீதம் 125 கவனம். அவர் என் சத்தத்தை கேட்டிருக்கிறார். அவரை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்திருக்கிறேன். அவர் ஆலயத்தில் கடைசி ஆலயத்தில் நான் எப்போவுமே தொழுது கொண்டிருக்கிறேன், நிச்சயமாக கைவிட மாட்டாருன்னு பெரிய நம்பிக்கையோடு பெரிய தீர்க்க தரிசனமாக சொன்னேன். அதே மாதிரி காலையில் 11 மணிக்கு போனோம். 9:15 காயின் தன்னாலே வெளியே வந்துட்டு அவனே வந்து சொல்கிறான், தாத்தா எனக்கு காயின் போயிடுச்சு தாத்தாங்கிறான். ஆண்டவர் எப்போவுமே நம்மை கைவிடாத ஆண்டவர், எப்போவுமே நம்ம கைவிடுறதில்லை, நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தினமும் நம்ம இருப்பதும் நிர்மலமாக கர்த்தருடைய சுத்த கிருபை. புலம்பல் 3:22 சொல்கிறார். தீத்து 3:5 என் நீதி நிமித்தம் அவர் ரட்சிக்கலை, நான் நல்லவன் என்பதற்கு அவர் ரட்சிக்கலை. நான் நல்லவனா கெட்டவனா நீ அவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் நல்லவன் நான் சொல்லி கொண்டிருக்கேன், ஆனால் மற்றவங்க தான் சொல்லணும் நான் யாரான்னு. நான் யாருன்னா மற்றவங்க தான் சொல்லணும் நீ யாருன்னு, நான் யாருன்னு. நான் நல்லவனா கெட்டவனா தெரியாது, ஆனால் அவர் நீதி நிமித்தம், அவர் இரக்கத்தின்படியும் மறு ஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர் என்ன பண்ணிருக்கிறார், எப்போயுமே பாதுகாத்து கொண்டிருக்கிறார், எப்போயுமே வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை ஒரு சிலர் சாட்சி சொல்கிறீங்க, ஒரு சிலர் சாட்சி ஒருத்தர் சொன்னோன்னு அடுத்தவங்களுக்கு சாட்சி சொல்லணுங்கிற எண்ணம் வரும். ஒருத்தர் சொன்ன பிறகு தான் அடுத்தவங்களுக்கு எண்ணம் வரும். ஒரு சிலர் அதுக்கும் பயந்து முன்னால் வராமல் இருப்பீங்க. ஆனால் ஆண்டோடைய சாட்சி என்பது, லேகியனை பார்த்து ஆண்டவர் உனக்கு இறங்கி செய்தவர்களே நீ போய் சொல்லுன்னார். 10 குஷ்ரோகிகள் ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னான், தகப்பனே எனக்கு கிடச்சதுன்னு. அங்கே ஜீசஸ் வருத்தப்படுறார். என்ன வருத்தப்படுறாருன்னா, எப்பா 9 பேர் எங்கப்பா, எதுக்கு ஆலயத்துக்கு அனுப்புறான்னா அங்கே நம்மளை மாதிரி 100 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. என்னப்பா அவன் குஷ்ரோகி சரியாயிட்டான், ஒரு சாட்சி. குஷ்ரோகி ஊருக்கு வெளியே வரக்கூடாது, தீட்டுன்னு கத்தணும். லேவியரகம் 13 சொல்லுது, தீட்டுன்னு கத்தணும், ஊருக்கு உள்ளே வரக்கூடாது. ஆனால் அவன் சரியான தோல், நல்ல ஸ்கின்னோடு நல்லா இருக்கான். யார் சாட்சி செய்த, எவ்வளோ பெரிய சாட்சி, எவ்வளோ பெரிய மிரக்கல். அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவட்ட போய் உன் புருஷனை கூட்டிகிட்டு வாங்குறாரு, பாவியான பெண்ணிட்ட. அந்த பெண் எனக்கு புருஷன் இல்லைங்கிறா. உடனே ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய குற்றங்களை உணர்த்துகிறார், அவருடைய தவறுகளை உணர்த்துகிறார். தவறுகளை உணர்ந்து தன்னைத்தானே சோதித்து அந்த அம்மா செக் பண்ணுது. சொன்னது உண்மை, எனக்கு 5 புருஷர்கள் இருக்க, உண்மையாக ஒரு தீர்க்க தரிசியை பார்த்தேன்னு அந்த ஊருக்குள்ளே போகிறேன்னு சொன்னதாலே அந்த ஊரே கிறிஸ்துவத்துக்கு மாறிடுச்சு, ஒரு வில்லேஜே மாறிடுச்சு. ஒரே ஒரு சாட்சி நிமித்தம் அந்த அம்மா ஒத்துக்கிட்டதால், அந்த அம்மா ஒத்துக்கிட்ட அந்த வில்லேஜ் மாறி இருக்காது. இது ஜீசஸுடைய மெசேஜை கேட்டு மாறுதுன்னு நான் சொல்ல முடியாது. அந்த அம்மா போய் தன் வாழ்க்கை என்ன, என் வாழ்க்கையை ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரே, வந்து பாருங்க, ஊர் மக்களே வந்துட்டாங்க. இதுதான் சாட்சி. சாட்சி என்பது ஒரு நாள் சொல்வதில்லை. நம்ம வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் இருக்கிறோமோ அத்தனை ஆண்டுகளும் ஆண்டோடைய சாட்சியை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறப்போ நிச்சயமாகவே உங்களுக்கு எனக்கும் ஒரு விடுதலை கொடுத்து நிச்சயமாகவே உங்களை என்னையும் உயர்த்தும் ஆண்டவர். இந்த சாட்சி இந்த வருஷத்தில் கண்மணி போல பாதுகாத்தாண்டவர். இந்த வருஷத்தில் எனக்கு கிடைச்சது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அநேக வெற்றியின் காரியங்களை எனக்கு தந்திருக்கிறார். அநேக சாட்சி தினமும் சொல்லிக்கிட்டே போகலாம். அநேக வெற்றியின் காரியங்களை தந்திருக்கிறார். இமைப்பொழுது கைவிட்டேன். செகண்டு அற்பகாலம் மூண்ட கோபம், ஒரு செகண்ட் மேலே கோபம் வந்துச்சு. நோவாவின் காலத்தில் வந்த ஜலப்பிரளயம் இனி வராது. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம், சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார்.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் என இஸ்ரேலுக்கு மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. இஸ்ரேல் மக்களை சபிக்க வந்த பிழையாம் வாழ்த்திட்டு போயிட்டான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். எல்லாம் 24 உள்ள ப்ளஸ் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு பிரியங்கிறான். காசு கொடுத்தவன், லஞ்சம் கொடுத்தவன் சொல்லலாம், டேய் காசு கொடுத்தவனே கூப்பிட்டு வந்து அந்த மக்களை சபிடான்னு கூப்பிட்டா என்னடா ப்ளஸ் பண்ணிட்டேன் கேட்குறப்பா, நானா பண்ணேன், கடவுளை என்னை பண்ண வச்சுட்டாருங்கிறான். நடந்ததா இல்லையா? இதுதான் வேதம். வேதம் என்பது என் கால்களுக்கு தீபம். இப்படி தினமும் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தின்படி தினமும் நடத்தி கொண்டிருக்கும் ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி உண்மையாக நம்ம பார்க்குறோமோ, உண்மையாக பார்க்குறப்போ ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். சாட்சி ஞாயிறாய் வந்திருக்கிறோம்ப்பா. உண்மையாகவே பெற்ற சாட்சியை சொன்ன மக்களை ஆசீர்வதிங்கப்பா. அவள் இக்கட்டுகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து, நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலான காரியங்களிலிருந்து உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதைப்போம் என்ற வார்த்தையின்படி மலைகள் விலகலாம், பர்வதங்களில் சமாதானத்தின் உடன்படிக்கை, ஒரு அமைதியின் சமாதானத்தின் அமைதியின் அரசராய் இந்த உலகத்தில் ஒரு அமைதியின் அரசராய் இந்த உலகத்திற்கு வந்தீங்க என்ற வாக்கு தத்தத்தின்படி ஏசாயா 9:6 தகப்பனே, ஏசாயா 54:10 அந்த அமைதியை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. உலக பிரகாரமாக கொடுக்கிற அமைதி இல்லை, வித்தியாசமான ஒரு அமைதியை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்போ கூட தேவையோடு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சுப்பா, குழந்தை பாக்கியம் இல்லை, கற்பம் அடைக்கப்பட்டிருக்கு, புருஷன் ஆற்றினான் தேற்றிட்டான். இருந்தாலும் உம்முடைய ஆலயத்தில் வந்து அன்னாள் ஜெபித்த பொழுது தகப்பனே, உம்முடைய ஆலயத்தில் அன்னாள் ஜெபித்த பொழுது ஜெபத்தை கேட்டீங்க தகப்பனே. மோசேக்கு விரோதமாய் பேசின மனிதனை வித்தியாசமான முறையில் தகப்பனே யாத்ராகமம் சொன்ன பிரகாரமாய், யாத்ராகம் 16ஆம் அதிகாரத்தில் சொன்ன பிரகாரமாய் ஆசீர்வதித்தீங்க மோசையை. ஒரு விசை கூட இப்போ தேவைகளோடு கண்ணீரோடு வாழ்க்கையில் குழந்தை இல்லை, பிஸ்னஸில் தோல்வி, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஃபெயிலியர், இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கேன், நிறைய வெள்ளத்தினால் அதிகமான சேதாரம், வாங்கின கடன் கொடுக்க முடியல, ஃபைனான்ஸ் கொடுக்க முடியல, பொருள்கள் அழிந்து விட்டுச்சு, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய முடியும்? இயற்கை நலிவிலிருந்து சீற்றத்திலிருந்து 10 நிமிடங்களில் தண்ணீர் இவ்வளோ அதிகமாகி இவ்வளோ ஒரு சேதாரமான வாழ்வு, எனக்கு விடுதலை கிடைக்குமா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளை தகப்பன ஐயா, திருமணம் ஐயா எவ்வளவோ சீரன் சிறப்புமாய் நடந்துச்சு, ஆனால் திருமண வாழ்வில் இன்று எனக்கு வெற்றி இல்லை, திருமண வாழ்வு எனக்கு தோல்வி இருக்குது. அப்படிப்பட்ட தோல்வியை நினைத்து ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளோடு உடைய பிரசனம் இறங்க போகிற தயவுக்காக கூட நன்றி. ஒரு விசை கூட என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, டு நாட் அஃப்ரைட் ஒரு ஹார்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. கலக்கத்தோடு கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள்னு சொல்லியிருக்கீங்க. கலக்கத்தோடு வேதனையோடு துன்பங்களோடு வந்த மக்கள் மத்தியில் இந்த சாட்சி ஒரு ஆறுதலின் சாட்சியாய், இந்த சாட்சி ஒரு விடுதலின் சாட்சியாய் இறங்க சொன்ன மக்களுடைய சாட்சி அவளுக்கு விடுதலை, அது எங்களுக்கு ஆறுதல், பக்க பலமாய் தேவ பலம் எங்கள் பெற்றுக்கொண்ட மக்களாய் கடந்து செல்ல ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்க மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய பிரசனை இருக்கட்டும். நம்முடைய பிறப்பின் வேண்டியை கொண்டாடின நாங்கள் இப்பொழுது புதிய ஆண்டில் புதுவிதமான வாக்கு தத்துவத்தோடு கடந்து போகணும்ப்பா. அந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கை முழுவதும் 2024 ஆண்டு முழுவதும் நிறைவேற்றப்படணும். நான் தினமும் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். அடுத்த வருஷம் இதே மாதிரி இந்த கடைசி வெள்ளியில் வந்து நான் சாட்சி சொல்லணும். அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.